விஜய் கட்சி ஆரம்பித்து 2வது வருஷம் இந்த முதல் பொது தேர்தலை சந்திக்கிறதுனால இந்த தேர்தல் மிக மிக பரபரப்பாக எதிர்பார்க்கப்படுகிறது. விஜய் தான் தீர்மானகரமான சக்தியாக இருக்க போகிறார். பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஏடிஎம்கேவை என்டிஏ கூட்டணிலேருந்து பிரித்து ஸ்ப்ளிட் ஆகி நின்னோம். அந்த ரெட்டை இலைக்கு 22% ஓட்டு அப்படியே இருந்தது. அதிமுக வீழ்த்தப்படாத கட்சியாக களத்தில் இன்றைக்கி நின்றுட்டு இருக்கு. இப்போ திமுக ஓட்டை விஜய் அவர்கள் பிரித்தா ப்ளஸ் அதில் யார் வின் பண்ணுவா? அதிமுக என்டிஏ கூட்டணி மீண்டும் ஃபார்ம் ஆன பிறகு அவர்கள்கிட்ட இவங்க சொன்னாங்க ஜெல்லாவில் அதாவது நல்லா ஜெல்லாகி போய்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஒவ்வொரு வருடமும் 5 ஆண்டு ஒவ்வொரு முறையும் மாறுற அந்த எதிர்ப்பு இருக்குல்ல, அது அதிமுக கூட்டணிக்கு சாதகமாக இருக்குது. விஜய் பிரிக்கின்ற வாக்குகளும் அவர்களுக்கு சாதகமாக இருக்குது. விஜய் ஒவ்வொரு தொகுதியிலையும் தாவேகா 15,000 20,000 10,000 ஓட்டுகள் பிரிக்கிறார்கள். அது திமுகவுடைய வாக்குகள். இவர்கள் எடுத்த சர்வேலேயே சென்னையில் அனைத்து தொகுதிகளும் இவர்களுக்கு விஜய்னால பிரச்சனை, அதனாலே தோக்க போகிறாங்கன்றது அவர்கள் எடுத்த சர்வேலே வந்திருக்கு. விஜய் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் இப்போவும் என்டிஏ கூட அவர் போகலாமான்ற ஒரு குழப்பத்தில் தான் இருக்கார். இப்போவும் பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு தான் இருக்குது. ஜனவரி வரைக்கும் இந்த பொங்கல் கடந்துற வரைக்கும் டைம் கொடுக்குறாங்க விஜய்க்கு. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேசியிருப்பது மூத்த பத்திரிகையாளர் முத்தலீஃப் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். முதல்ல உங்களுக்கு ஒரு புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி. உங்களுக்கும் உங்களுடைய சேனலுக்கும் உங்களுடைய வாசகர்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். சார், தேர்தல் கிட்ட ரொம்ப நெருங்கிடுச்சு. நான் அதிகபட்சம் போனால் அந்த புத்தாண்டு, அதுக்கப்புறம் தமிழர் திருநாள் பொங்கல், அதுக்கப்புறம் ஸ்பீடாக மூவ்மெண்ட் பண்ணிடுவாங்க. இந்த களத்தை எப்படி பார்க்குறீங்க? போட்டியானது எப்படி சார் நிலவுது? அதாவது போன தேர்தல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மும்முனை போட்டி, திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி, சீமான் தனியாக இப்படி தான் போய்கிட்டு இருந்தது. சீமானும் கடந்த தேர்தலில் சீமானும் கமல்ஹாசனும் உடைய மக்கள் நீதி மையமும் பிரித்த வாக்குகள் தான் 2 பேரையுமே பாதிச்சது, குறிப்பாக அதிமுகவை. அப்புறம் அமமுகவை சற்று கணக்கில் எடுக்காமல் வெளியே விட்டதுனால ஒரு 25 தொகுதி வரைக்கும் அதிமுக இழந்தது. இல்லாட்டி 100 சீட் வந்திருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி தான் களம் எப்படி மாறலாம் தெரியாது. இதில் கை தேர்ந்தவர்னா கலைஞர் தான். ஒரு சின்ன ஆளை கூட விட மாட்டார், இழுத்து போட்டுக்குவார். அதில் 2 லாபம். ஒன்று 1000-500 ஓட்டுலேயும் மிஸ் ஆகிற இதை தப்பிச்சிக்கலாம். 2 பெரிய கூட்டணி பாருங்கள் அப்படின்ற மாதிரி காமிக்கலாம். இவர்கள்ட்ட அது இல்லை. இன்னொன்று சீமான் ஒரு தீர்மானகரமான சக்தி, ஒரு 8% வச்சுருக்காரு. அவரும் கடந்த தேர்தலையும் சரி பார்லிமெண்ட் தேர்தலையும் நீங்கள் சிவகங்கை எம்பிலாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் 1,00,000 ஓட்டுகள் மேலே பிரித்தார். அப்போ அவர் ஒரு பிரதான சக்தியாக இருக்கார். அவர் தான் முடிவு பண்ணுறாரு, நான் யார் கூடயும் கூட்டணி இல்லைன்னு. இந்த தேர்தலில் கூட என்டிஏ கூட்டணி அவரை கேட்டாங்க, வந்துருங்க எங்களோடன்னு. அவர் அழகாக ஒரு 30 சீட்டு கேட்டு 2026 போயிருக்கலாம். ஏன்னா தமிழ் தேசிய கொள்கை அவருடைய கொள்கை. அந்த கொள்கையிலேருந்து அவங்க தேர்தல் கூட்டணியில் போகிறதுனால ஒன்றும் பெரிய பாதிப்பு வர போகிறதில்ல. அதனால் அவருக்கு ஒரு 25 எம்எல்ஏ கிடைக்கிறாங்கன்னா 25 எம்எல்ஏக்களை வச்சு தமிழ் தேசிய கொள்கையை வளர்க்கும் பொழுது அது இன்னும் அதோடைய வீச்சு இன்னும் ஸ்ப்ரெட் ஆகும். சரி, அது அவங்களுடைய முடிவு, நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. விஜய் கட்சி ஆரம்பித்து 2வது வருஷம் இந்த முதல் பொது தேர்தலை சந்திக்கிறதுனால இந்த தேர்தல் மிக மிக பரபரப்பாக எதிர்பார்க்கப்படுகிறது. விஜய் தான் தீர்மானகரமான சக்தியாக இருக்க போகிறார். நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி விஜய் தனியாக நின்னார்னா ஸ்பாய்லர், என்டிஏ கூட்டணி போனார்னா டெஸ்ட்ராயர். தனியாக நின்றால் இவர் யாராவது ஒருத்தருக்கு பாதிப்பை உண்டு பண்ணுவார். என்டிஏ கூட்டணிக்குள்ளே போனார்னா அவர் சொல்கிற மாதிரி பிளாஸ்ட் தான். அவருக்கும் அது ப்ளஸ், அவருக்கும் ப்ளஸ்ஸு, அந்த கூட்டணிக்கும் ப்ளஸ். ஆனால் இதில் ஒரு விஷயம் என்ன பார்க்குறாங்கன்னா, வலுவிழந்த அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கி அவர் பெருசாக அந்த கட்சிக்குள்ளே பிரிவு, ஏன் அதோட போய் நம்மளும் கெடுக்கணும், அப்போ நம்ம தனியாக நம்ம ஸ்டாண்டர்டப்பில் வளர்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதை கோட் பண்ணி தானே. வலுவிழந்த அதிமுக எப்படி சொல்கிறீங்க? பொதுவாக இல்லை, எடப்பாடி ஒரு கரிஸ்மேட்டிக் லீடராக பொதுவாக உருவாக்கப்படுது. ஒரு நரேட்டிவ் தான் இது எல்லாமே செட் பண்ணலாம். நீங்கள் இப்போ சொன்னீங்கல்ல வலுவிழந்த அதிமுகன்னீங்கல்ல, எப்படின்னு சொன்னீங்கன்னா நான் கொஞ்சம் புரிஞ்சுக்குவேன். இல்லை, ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையில் போன சட்டசபையை அணுகுனாங்க. ஒரு 65 சீட்டுக்கு மேலே பிடிச்சாங்க. இன்றைக்கி அந்த கட்சிக்குள்ளே பல பிரிவு, செங்கோட்டையன் வெளியேற்றம், இதெல்லாம் பார்க்கும்போது அப்போ அந்த வாங்க சொல்லுங்கள், செங்கோட்டையன் வெளியேற்றம் அப்புறம் வேறு ஏதாவது. அதாவது ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலாம் சந்திக்கலை,
அன்றைக்கே எடப்பாடி தலைமையில் தான் சந்திச்சாங்க. முதல்வர் வேட்பாளர் யார்? இல்லை, அவர் தலைமையில தான். ஆனால் அந்த முக்குளத்தூர் ஓட்டு எல்லாமே ஒன்றா இருந்தாங்கன்னு பார்க்க. அவர் அந்த கட்சிக்கு ஒருங்கிணைப்பாளராக இருந்தார். ஆனால் ஒர்க்கு எல்லாமே பண்ணதும் சரி, முதலமைச்சர் வேட்பாளர்னால் அவங்க தலைமையில் தான். ஓகே. அப்போ எடப்பாடி தலைமையில் தான் சந்தித்தாங்க. அந்த கூட்டணி சந்திச்சது. அந்த கூட்டணி ஒரு 75 தொகுதிகள், அவங்க மட்டும் 66 தொகுதிகள் ஜெயித்தாங்க. அதற்கு பிறகு ஓபிஎஸ் போனதுனால நீங்கள் சொல்கிறீங்க கட்சி வலுவிழந்து போச்சுன்னு. எவ்வளோ பேர் கூட ஓபிஎஸ் வெளியே போனார்? வெளியே போனாரா, வெளியேற்றப்பட்டாரா? மிஞ்சி போனால் ஒரு 3 எம்எல்ஏக்கள், ஒரு 2-3 மாவட்ட செயலாளர்கள், 50 பொதுக்குழு உறுப்பினர்கள், அவ்வளோதானே? ஓபிஎஸ் ஒரு ஃபேக்டரா இல்லைன்றது மறுபடியும் அதில் போனவங்க திரும்பி வந்தது, அவர் ஒன்றும் இல்லாமல் போனது ஈஸியாக தெரியும். செங்கோட்டையனும் 230 பேர்களும், அலிபாபா 42 மாதிரி செங்கோட்டையனும் 230 பேர்களும் வெளியே போனாங்க. அது கூட அவங்களா தேடிட்டாங்க அந்த முடிவை. அன்வர் ராஜா கூட யாருமே போகல, மைத்ரேயன் கூட, அவர் டிரைவர் கூட போகல. அப்புறம் எங்கே அதிமுக பலகீனமாச்சிட்றீங்க? பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஏடிஎம்கேவை என்டிஏ கூட்டணிலேருந்து பிரித்து ஸ்ப்ளிட் ஆகி நின்னோம். அந்த ரெட்டை இலைக்கு 22% ஓட்டு அப்படியே இருந்தது. அன்றைக்கி இருந்த காரணிகள், பார்லிமெண்ட் தேர்தல், இவர்கள் பண்ண பிரச்சாரம், கூட்டணி, இது எல்லாம் சேர்ந்து அவர்களுக்கு பின்னடைவு இருந்தாலும் அதிமுக வீழ்த்தப்படாத கட்சியாக களத்தில் இன்றைக்கி நின்றுட்டுருக்குது. ஒன்றுமே இல்லாமலாம் போகல. இப்போது என்டிஏ கூட்டணியாக மீண்டும் ஒன்று சேர்ந்துருக்காங்க. அப்போ அவர்களுடைய 18%, இவங்களுடைய 21% சேர்த்தா இன்னும் சில இதெல்லாம் சேர்க்கும்பொழுது 41%ன்னு அதிமுக கூட்டணி இருக்குது. 45% திமுக கூட்டணி இருக்குது. வித்தியாசமே இவர்களுக்குள்ள ஒரு 4-5% தான். அது பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நம்ம பார்த்துருப்போம். இப்போ விஜய்னு ஒரு முகம் வரும்போது இதை யாருக்கு பாதிப்பு வருங்கிறது தான் வரேன். அப்போது பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே என்டிஏ கூட்டணி அந்த இதை நான் சேர்த்து தேர்தல் முடிஞ்சோடனே சேர்த்து பார்க்கும்பொழுது 13 எம்பி சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. அது சும்மா அப்படி கூட்டினால தருமபுரி, கோவை, பாஜக சேர்ந்தா 13 தொகுதிகள் ஜெயிச்சிருக்காங்க. ஆரம்பத்துலேருந்தே இவங்க ஒன்றா நின்று இருந்தாங்கன்னா 15 18 எம்பி சீட்டு ஜெயிச்சிருப்பாங்க. அப்போ இந்த கூட்டணி வீழ்த்தப்படுற கூட்டணி, ஒன்றும் இல்லாத கூட்டணின்றதெல்லாம் இவர்கள் உருவாக்குகின்ற நரேட்டிவ். இன்னொன்று, என்ன நடந்தாலும் சின்ன ஒரு விஷயந்தான் கூட ஐயோ அதிமுக அவ்வளோதான், இவரே போயிட்டாருன்னு. செங்கோட்டையன் போனதுலேருந்து பெரிய மாற்றங்கள் வரும், தாவேக்கால அப்படி கொண்டு வந்துடுவார், இப்படி கொண்டு வந்துடுவார், முன்னாள் அமைச்சர் அதுன்னாங்க. யாரையாவது சேர்த்துருக்காங்க? சேர்த்தவரை நீக்கிறதுக்கு ஒரு நாள் யோசிக்கிறாங்க. ஒருத்தர் இப்போ லேட்டஸ்ட்டாக சேர்ந்தார், அவரை அதிமுக நீக்கிறதுக்கு ஒரு நாள் ஆச்சு, தெரியும்ல. பொதுவாக இன்றைக்கி சேர போகிறேன்னா காலையிலே நீக்கிடுவாங்க. ஆனால் மறுநாள் காலையில் தான் நீக்கிறாங்க. என்ன யாருன்னு கேட்டால், ஏங்க அவர் முதல்ல அதிமுகவில் இருக்காங்கன்னா நாங்கள் தேடி கண்டுபிடிக்கிறதே எங்களுக்கு ஒரு நாள் ஆச்சுங்க. ஏன்னா பழைய எக்ஸ்பைரி ஆன ஆட்களை தான் சேர்க்குறாரு. முத்துகிருஷ்ணன் ஒருத்தர் சேர்த்தார். அவர் யாருன்னு 2000 இருக்கிறவங்க கூட தெரியாது. 1980 எம்எல்ஏவாக இருந்தார். இதுதான் செங்கோட்டையனுடைய பவர், தெரியுதா? இந்த ஊடகங்கள் செங்கோட்டையன் பெரிய ஆள் என்னமோ அவருக்கு அநீதி நடந்த மாதிரி. ஆனால் அவர் தான் வெளியில் வந்து எடப்பாடிக்கு எதிராக பேட்டி கொடுத்தாரு, கண்டிஷன்ஸ் போட்டார். அதுக்கப்புறம் அவரே நீக்கப்பட்டவர்களோட உறவாடினார். அப்புறம் நீக்கிறாங்க. செங்கோட்டையனுக்கு ஏதாவது நியாயமான காரணம் இருக்குதுன்னு பார்த்தா ஒன்றுமே இருக்காது. இப்படி தான் இன்றைக்கி நிலமை இருக்குது. இதில் தான் தாவேகா கட்சி ஆரம்பித்து வராரு. அவர் வரும்போதே பெரிய எதிர்பார்ப்போடு விக்கிரவாண்டி தேர்தலில் நாம் ஜெயிச்சிரும் இல்லையா, நாம் ஜெயித்தா மற்றவங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுக்கணும் அல்லவா, அப்படி இப்படின்லாம் வந்தார். அன்னைக்கு பேசினது தான் அவர் வாழ்க்கையில் அதிகபட்ச நேரம், 45 நிமிஷம். அதுக்கப்புறம் விஜய் அந்த இதே எண்டை தொடவே இல்லை. இந்த ஸ்கோர் அடிப்பாங்களே, ஐஎஸ் ஸ்கோர் அப்படின்னா 45, அதுக்கப்புறம் லோயஸ்ட் ஸ்கோரு 2 நிமிஷம், நடுவில் அப்படி தான். அவர் ஆவரேஜ் பேட்ஸ்மேனாக தான் இருக்கிறார். இன்றைக்கும் அவரால் எந்த ஒரு விஷயத்துலையும் பேசவோ, அறிக்கை கொடுக்கவோ, பத்திரிகையாளர்களை சந்திக்கவோ, இல்லை அந்த கட்சிக்குரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குதுல்ல, எதுவுமே இல்லை. ஏதோ கட்சி நடத்துகிறோன்னு ரொம்ப நடத்திட்டு இருக்கிறாங்க. ஒரே பலம் என்ன, இவரை நம்புகிற இளைஞர்கள், அந்த சினிமா பார்த்த ரசிகர்கள், இளைஞர்கள்னு சொல்ல மாட்டேன், அவருடைய ரசிகர்கள் பலம், ப்ளஸ்ஸு இவர்களை உருவாக்கிக்கிறது. இன்றைக்கி 30%, நாளைக்கு 40%, இப்போ 40% இருக்குங்கன்னு. எப்படின்னு கேட்டால் யாரும் எந்த பத்திரிகையாளரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. எப்படிங்க 40% சொல்கிறீங்க? பத்திரிகையாளரே ஒரு சில பேர் சொல்கிறாங்களா 25 வந்துட்டு 30 வந்துட்டு. பத்திரிகையாளரில் பலரும் வந்து இன்றைக்கி எப்படி ஆகிடுச்சுன்னா, இன்றைக்கி யூடியூப்பில் எப்படி ஆகிடுச்சுன்னா, விஜய் பற்றி ஆதரவாக பேசுனா வந்து பார்க்குறாங்க. அப்போது ஒரு யூடியூப் 15,000 ஒருத்தர் பேசி போயிருக்குன்னா, விஜய்க்கு ஆதரவாக ஒருத்தர் பேசினார்னா 25,000, அவர் புர்றா. அப்புறம் அவர் எல்லா இடத்துலையும் போய் விஜய்க்கு ஆதரவாக. ஒரு கட்டத்தில் விஜய்க்கு ஆதரவாக பேசினா தான் நமக்கு வண்டி ஓடுதுன்னு எல்லாருமே யூடியூபர்ஸ் அந்த யூடியூப் சேனல்களை விஜய்க்கு ஆதரவான ஆட்களே கூப்பிட்டு வச்சு
விஜய்க்கு எதிராகவே பேசக்கூடாதுன்னு பேசுகிறாங்க. இது என்ன ஆகுதுன்னா 50,000 60,000 போகும்போது அந்த ரசிகர்கள் எல்லாத்தையும் பார்க்குறான். அவன் அதை தவிர வேறு எதுவும் பண்ணுறதில்ல. அதனால் அப்படி மாறிக்கிட்டு இருக்குது. இது எல்லாமே வளர்ச்சி கிடையாது. பொதுமக்கள் வந்து இவரை கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு, இவர் நமக்காக இருக்காருன்னு அங்கீகரிக்கணும். அந்த மாதிரி பொதுமக்களோடு இருக்கிற கட்சிகள்னு பார்த்தா இந்த 2 கட்சிகள் இருக்குது, திமுக அதிமுக. திமுக ஆட்சியில் இருக்குது, கூட்டணி பலமாக இருக்குது. அதிமுக ஆட்சியில் இருந்த கட்சி, இப்போ அவர்களும் கூட்டணி பலமாக வச்சுருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தா ஒரு சட்டமன்ற தேர்தலில் எதிர்கொள்கிற விதம் இருக்குல்ல, அதில் தாவேகாவுடைய நீங்கள் தாவேகா கேட்டதுனால நான் ஃபஸ்ட்டு தாவேகா பற்றி பேசுகிறேன். எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இல்லை. இப்போ 234 தொகுதிக்கு 634 பேர் போட்டி போட்டுக்கிட்டு இருப்பான் திமுகவில். சேம் அதே இதுதான் இங்கேயும் இருக்கும். ஒரு தொகுதிக்கு 4 பேர் இருப்பான், ஆப்டாக இருப்பான், கொடுத்தா ஒர்க் பண்ணுவான், பணம் செலவழிப்பான். தொகுதியில் முன்னாள் அமைச்சராக இருப்பான், முன்னாள் எம்எல்ஏவாக இருப்பான், இல்லை ஒரு மாநகராட்சி நகராட்சி தலைவராக இருப்பான், ஏதோ ஒரு வகையில் அதிகமாக இருக்கும் இருப்பான். அதிமுக அதே மாதிரி. இப்போ வந்து பாஜக கூட அந்த மாதிரி இருக்காங்க, காங்கிரஸ்லேயும் இருக்காங்க. இது தாவேகாவில் கேட்டால் இன்றைக்கி அந்த மாதிரி இல்லை. என்ன சார் புதுசாக வந்த கட்சியில் போய் இந்த மாதிரிலாம் கேட்குறீங்களே அப்படின்னா, புதுசாக வந்த கட்சியாக இருந்தாலும் மக்கள்கிட்ட ஒர்க் பண்ணி இவங்களாம் வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு பிரபலமாகிற இது கூட யாருமே இல்லை. அப்படியே ஒருத்தர் 2 பேர் வந்தாலும் அவங்கள வீட்டுக்குள்ளேயே சேர்க்காது, ஆஃபீஸ்க்குள்ளேயே சேர்க்காமல் வெளியே நிற்க வச்சு அவங்களும் மருந்து குடித்து தற்கொலை முயற்சி நடக்கிறதா இருக்குது. வீட்டுக்கு 2 ஓட்டை உறுதிப்படுத்திட்டு தான் எங்கள் தலைவரே வந்திருக்காருன்னு சொல்கிறாங்களா? அது லாஜிக் படி அது ஓட்டாக மாறுமா? அது 2.5 கோடி ரேஷன் கடை இருக்குது, ரேஷன் அட்டைகள் இருக்குது, 2.5 கோடி குடும்பம் இருக்குது. 2.5 கோடி குடும்பத்துலேயும் வீட்டுக்கு 2 பேரும் எதை வச்சு இவங்க உறுதிப்படுத்தினாங்க? ஏதாவது தேர்தல் நின்னாங்களா? ஏதாவது சர்வே எடுத்தாங்களா? இல்லை, அந்த நம்பிக்கையில் தான் இவ்வளோ நம்பிக்கை எல்லாருக்கும் தாங்க இருக்குது. இது அடுத்து நம்ம தான் வருவோம்னு நம்புகிறாரு முதல்வர். 2.0ன்றாரு, நாங்கள் தான் வருவோன்னு எடப்பாடி நம்புகிறாரு. எல்லாருக்கும் நம்பிக்கையோடு தான் வர்றாங்க. வைகோக்கு இல்லையா நம்பிக்கை, நான் தான் முதலமைச்சர்னாரு. அதுக்காக கணக்கு இல்லை. நீங்கள் இப்படி சொல்கிறதுக்கு ஏதாவது கொஞ்சம் ஆதாரம், நாங்கள் இத்தனை தேர்தலில் பட்டிட்டப்போ இத்தனை மாதிரி இவ்வளோ கிடைச்சது அப்படின்னு. எல்லா இளைஞர்களும் தாவேகாவுக்கு வாக்களிப்பார்கள், இந்த ஜெங்ஜின்றாங்க, இந்த 18 வயசுல அப்படிலாம் கிடையாது. நீங்கள் இப்போ உங்களே 3 பேர் இளைஞர் இருக்கீங்கன்னா உங்கள் 3 பேருக்குமே 3 பட்ட கருத்து இருக்கும். எல்லாரும் விஜய் ஏற்றுக்க மாட்டீங்க. அப்புறம் அஜித் ரசிகர்கள், ரஜினி ரசிகர்கள், இந்த மாதிரியும் பிரிஞ்சிருக்காங்க. அரசியல் ரீதியாகவும் இவர் என்ன இவருக்கு தெரியும்னு இவர் அப்படின்னு. இன்னொன்று, ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளர் காமெடி பீஸாக இருக்கிறது வந்து இந்த கட்சியில் மட்டும்தான். ஒளியறது மட்டும்தான் அவருக்கு தெரியுது. கரூர் பிரச்சனையா ஒளிஞ்சிட்டார், 15 நாள் அப்ஸ்காண்டு. சாதாரண ஆக்சிடெண்ட் கேஸ் அது 304A. அது வந்து கொலை குற்றம் கிடையாது. அதுக்கு அரெஸ்டே பண்ணால் கூட உடனே ஜாமீன் வாங்கிடலாம். ஆனாலும் ஒளிந்தார். இப்போ அஜிதா வந்து தனக்கான பிரச்சனை கேட்கும் பொழுது பின்வாசல் வழியாக ஓடுறாரு. ஒரு மாவட்டத்தில் ஒரு நிர்வாகியை சந்திக்க கூட திராணி இல்லைன்றதை விட இவர் ஏதோ தப்பு பண்ணியிருக்காரு, அதனால தான் தவிர்க்க பார்க்குறாரு. அப்போ இந்த மாதிரி இருக்கிற நிலமையில் இந்த கட்சி வந்து எல்லாரும் எப்படி பார்ப்பாங்க? இவங்க சொல்கிற மாதிரி வீட்டுக்கு 2 பேர் அப்படிலாம் நடக்காது. ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தினர் இவருக்கு ஆதரவாக இருக்காங்க. சிறுபான்மை மக்களில் திமுகவுக்கு வாக்களிக்கிறவர்கள் அதிமுகவுக்கு வாக்களிக்கவே முடியாது, அவங்க இஷ்டமே இல்லை, ஏன்னா பிஜேபிலாம் இருக்குது. இப்போ அவங்களாம் ஒரு மாற்று தேடும் பொழுது இவருக்கு அப்படி தான். ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, இவர் பிரிக்கிற வாக்குகள்லாம் திமுகட்டில் தான் வருது. சிறுபான்மையினர் வாக்கு, பட்டியலின மக்கள் வாக்குகள், இந்த விடுதலை சிறுத்தைகள், அந்த மாதிரி காங்கிரஸ் இருந்து ப்ளஸ்ஸு போன தடவை விஜய் ரசிகர்கள் கட்சி இல்லாதனால திமுக தான் போட்டிருப்பாங்க. ஏன்னா 21 பெரும்பாலும் திமுக வரணும் தான் எல்லாருமே ஓட்டு போட்டாங்க. தேர்தல் நெருக்கத்தில் தான் அந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, சாத்தான்குளம் இதெல்லாம் நடக்கும்போது எல்லோருக்குமே பெரிய வெறுப்பு இந்த ஆட்சி மேலே இருந்தது. ஆட்சி மாற்றம் வேணும்னு எதிர்பார்த்தாங்க. அதே மாதிரி ஸ்டாலின் வரார், விடியல் தர போகிறாருன்னு அந்த தேர்தல் அறிக்கை செம்ம காமெடியாக இருந்ததில்ல, எல்லாருக்கிட்டையும் போகிறது. செவிலியர்களா என்ன பிரச்சனை இது, நாங்கள் வந்து தீர்த்துருவோம். போக்குவரத்து நாங்கள் வந்து தீர்த்துருவோம். டாக்டரா நாங்கள் வந்து தீர்த்துருவோம். மாணவர்களா லேப்டாப் இல்லை டேபே கொடுக்குறோம். கல்லூரி மாணவர்களா கல்வி கடனை ரத்து பண்ணுறோம். அப்போ எல்லாருக்குமே என்னென்னா, இது ஃபஸ்ட் டைம் வராரு ஸ்டாலின். அவர் வந்து கலைஞரோட ரொம்ப இறக்க சுபாவம்லாம் ரொம்ப நல்ல மனிதர் அப்படி இப்படிலாம் நம்பி போட்டாங்க. அதில் விஜய் ரசிகர்கள் பெரும்பாலும் இருந்திருப்பாங்க, 90% போட்டிருப்பாங்க. இன்றைக்கி அவங்க எல்லாருமே விஜய்க்கு தான் போட போகிறாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், இவர் வந்து ஒரு 17-18% திமுக ஓட்டை பிரிக்கிறார். இப்போ திமுக ஓட்டை விஜய் அவர்கள் பிரித்தா ப்ளஸ் அதில் யார் வின் பண்ணுவா கடைசி? அதில் இப்போ ஏன்னா பாதிக்க ஒரு 18% பிரிக்கிறாருன்னா அங்கே ஒரு 7% பிரிக்கிறாரு வச்சுக்கோங்க. ஏன்னா அங்கே ஓட்டு பிரிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. இல்லை அப்போ ஒரு 7% கொடுக்குறோம் வச்சுக்கோங்க. 25, 20, 22% வாங்குறாருன்னா அதிகமான வாக்குகள் பிரிக்கப்பட்டதுனால இவங்க கீழே வந்துடுவாங்க. 45ல் 18 போச்சுன்னா கிட்டத்தட்ட 27 வந்துடுவாங்க. அப்போ 1000 ஓட்டு 500 ஓட்டு வித்தியாசத்தில் யார் ஜெயிப்பா? யாருக்கு வாய்ப்பு இருக்கும்?
இவர் வந்து ஒரு 22%ன்னா தொகுதிக்கு 44,000 ஓட்டு. இவர் 27%னா தொகுதிக்கு 54,000 ஓட்டு. ஓகே. அவங்க வந்து 41ல் ஒரு 7% போனால் 34னா தொகுதிக்கு 68,000 70,000 ஓட்டு. கணக்கு போட்டுங்க. 2016 அதே இதுதான் திரும்பும். ஓகே. லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இந்த பலன்கள் அவர்களுக்கு போய் சேரும். விஜய் அதனால தான் சொல்கிறேன், விஜய் தனியாக என்னன்னா ஸ்பாய்லர். அவர் வந்து பிரிக்கிற வாக்குகள் திமுக வந்து அதிகம் பிரிக்கிறதுனால அதனுடைய பாதிப்பு இந்த கூட்டணிக்கு இருக்கும். ஆன்டி இன்கம்பன்சி வேறு. இந்த ஆட்சி மேலே உள்ள கடுமையான கோபம், விலைவாசி உயர்வு, மின்கட்டண உயர்வு, சொத்து வரி, வீட்டு வரி, ரவுடிசம், போதை கலாச்சாரம், ஒவ்வொரு வீட்லேயும் டாஸ்மார்க்னால வர பிரச்சனை, இது எல்லாத்தையும் வச்சு தான் இந்த கவர்மெண்ட்டை பார்ப்பாங்க. எதுலேயுமே ஒரு செயலற்றதாக இருக்குது. ஒரு பெரிய இதில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, சாலைகள் பிரச்சனை, எதையுமே பண்ணலன்னு. நான் ஒன்று சொல்கிறேன், இவர்கள் எடுத்த சர்வேலேயே சென்னையில் அனைத்து தொகுதிகளும் இவர்களுக்கு விஜய்கிட்டனால பிரச்சனை, அதனாலேயே தோக்க போகிறாங்கன்றது அவர்கள் எடுத்த சர்வேலே வந்திருக்கு. சென்னைனா திமுகவோட கோட்டை, 16 தொகுதினா 14 தொகுதி ஜெயிப்பாங்க. அம்மையார் இருக்கும்போதே அது இருந்துச்சு. இப்போ அது இல்லை. ஏன்னா விஜய் ஒவ்வொரு தொகுதியிலையும் தாவேகா 15,000 20,000 10,000 ஓட்டுகள் பிரிக்கிறார்கள். அது திமுகவுடைய வாக்குகள். அதனால் இவங்களுக்கு பிரச்சனைன்னு வருது. தொகுதி மாறலாமான்னு உட்பட யோசிச்சுட்டு இருக்கிறாங்க பல அமைச்சர்கள், முதலமைச்சர் உட்பட. அப்போ இந்த மாதிரி விஷயம் தான் யதார்த்தம். இதை மறைக்கிறதுக்கு தான் பிஜேபிக்கு எதிராக நாங்கள் தமிழகம் தலை நிமிரோம். எதுலங்க தலை நிமிரோம் அதெல்லாம் தெரியாது. தமிழகம் தலை நிமிரோம், தமிழகம் வெல்லும். எதுலங்க வெல்லும்? வெல்லும், அவ்வளோதான். தமிழகம் தலை வணங்க விடமாட்டோம். எதில் விடமாட்டீங்க? விடமாட்டோம், அவ்வளோதான். அவன் தான் பிஜேபி தான் மோசம் அப்படின்னு பிஜேபியை முன்னிறுத்தி அரசியல் பண்ணுற வேலை. எஸ்ஐஆருக்கு எதிராக நான் உருட்டினாங்க. லாஸ்ட்டில் எஸ்ஐஆருக்கு எதிராகவே இவர் இந்த நோட்டீஸ்லாம் வச்சு வீடியோலாம் போட்டார். முதல்வரே போட வச்சாங்க. வரைவு வாக்காளர் பட்டியல் வந்தப்போ ஒரு எதிர்ப்பு திமுக பக்கம் வந்துச்சா? ஒரு ஆஃப் ஆயிட்டாங்களா? கேட்டால் அந்த வேலையை அவங்க சிறப்பாக முடிச்சிட்டாங்களோ? திமுக ஆட்களை உள்ளே அனுப்பி ஓகே அப்படின்னு. ஆட்கள் அனுப்புறதுலாம் கிடையாது. சிறப்பாக முடிச்சது தேர்தல் ஆணையம் தான் முடிச்சது. 97 லட்சம் பேர் போலி வாக்காளர்கள், டபுள் என்ட்ரி, இறந்து போனவங்க, அது இதுன்னு நீக்கிட்டாங்க. அதை நீக்கினது கூட இவங்க எதிர்ப்பு தெரிவிக்க முடியல. ஏன்னா ஒர்க் பண்ணதெல்லாம் கவர்மெண்ட் ஸ்டாஃபு தான், அவர்களுக்கே தெரியும். அதனால் இந்த ஒர்க்கில் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஜனங்ககிட்டே தெரிஞ்சு போச்சு இல்லை. இன்னொன்று எஸ்ஐஆரை தூக்கிட்டு பீகாரில் சுற்றின காங்கிரஸ் படுதோல்வினோன்னா நம்ம இங்கே தூக்கிட்டுலாம் சுற்ற முடியாது, வேஸ்ட்டுன்னு தான் வேறு மேட்டரை கையில் எடுக்கிறாங்க. புதுசாக பேர் வைக்கிறது, புதுசாக எங்கேயாவது முதல்வரை போக வைக்கிறது, பெண்களை முன்னிறுத்துவது, அந்த உரிமை தொகையை காட்டுறது, ஒரே ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை 2 இடத்துல பேச வைக்கிறது, ஒரு இடத்துல அப்பா நான் இலங்கை பெண்ணுன்றது, இன்னொரு பக்கம் மகளிர் பேருந்து சம்மந்தமாக பேச வைக்கிறது. இது சமூக வலைதள காலம், டக்குன்னு கண்டுபிடிச்சிடுவான். அந்த அளவு கூட இல்லாத அளவுக்கு இவர்கள்ட்ட வறட்சி இருக்குது. இது ஒரு பார்ட்டு. அப்போ விஜய் ஸ்பாய்லர் தனியாக நின்றார்னா, விஜய் வந்து இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் இப்போவும் என்டிஏ கூட அவர் போகலாமான்ற ஒரு குழப்பத்தில் தான் இருக்கார். இப்போவும் பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு தான் இருக்குது. ஜனவரி வரைக்கும், இந்த பொங்கல் கடந்துற வரைக்கும் டைம் கொடுக்குறாங்க விஜய்க்கு. ஒருவேளை அவர் யதார்த்தத்தை உணர்ந்தார், 234 தொகுதிக்கு நம்மளால் நிற்க வைக்க முடியாது, இந்த புஷியெல்லாம் வச்சுக்கிட்டு தேர்தல் எல்லாமே ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுங்க. புஷிக்கு என்ன தெரியும் 234 தொகுதியில்? ஒரு மாவட்டத்தில் இருக்கிற தொகுதியை பற்றி கூட தெரியாது அவருக்கு. தமிழ்நாட்டை பற்றி ஒன்றுமே தெரியாது. தமிழ்நாட்டுக்காரராக இருந்தால் தானே தெரியும். அது கூட அவசியம் இல்லைன்ற. தமிழ்நாட்டுக்காரர் இல்லாமல் இருந்தால் கூட தமிழ்நாட்டு அரசியலை புரிஞ்சுக்கிட்டு தமிழ்நாட்டுடைய பூகோள அந்த சிஸ்டத்தை புரிஞ்சுருந்தாலே போதும். அது கூட அவருக்கு தெரியாதுன்றான். அதனால தான் பத்திரிகையாளர்களை பார்த்தா ஓடி ஒளிகிறாங்க. விஜய்க்கும் புஷிக்கும் என்ன பிரச்சனைனா அரசியல் தெரியாது, இஷ்யூஸ் தெரியாது, இஷ்யூஸ்க்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியாது. ஒன்றுமே தெரியட்டாலும் ஆலோசனைப்படியாக ஆலோசனை நீங்கள் யாரை சேர்க்குறீங்க? செங்கோட்டையனெல்லாம் சேர்த்தா என்ன ஆலோசனை பண்ண முடியும்? செங்கோட்டையன் ஒரு அக்ரெசிவ் பாலிட்டிஷியனே கிடையாது. அவர் ஏதோ இருந்தார், அப்படியே இருந்துட்டு அப்படியே வந்துட்டார், அவ்வளோதான். அவருக்கு சொல்கிறாரு அம்மாவால் கண்டெடுக்கப்பட்டவன், அம்மாவால் இது அப்படி மதிப்பாக நடத்துனாங்க, இப்போ எனக்கு அவமானங்கள்னு. அம்மா தான் உங்களை இது பண்ணாங்க. 2012 அமைச்சர் பதவி பிடிங்கி மாவட்டத்தில் தூக்கி சுத்தமாக ஓரம் போட்டு வச்சுருந்தாங்க. அப்போல்லாம் கோச்சிட்டு வந்திருந்தா கூட ஏதாவது அர்த்தம் இருக்குது. உங்களை அதுக்கப்புறம் 2017 அமைச்சராக்குறாரு மறுபடியும் எடப்பாடி பழனிசாமி. அதுலேருந்து 4 வருஷம் அமைச்சராக இருக்கீங்க, கட்சியில் பெரிய பொறுப்பில் இருக்கீங்க. இப்போ வந்துட்டு எனக்கு அவமானம், அது அம்மாவின் லட்சியத்தை நிறைவேற்றுவேன், புரட்சித் தலைவரின் லட்சியத்தை நிறைவேற்றுவேன்றீங்க. எது? அதிமுக தோல் கடிக்கிறது அவங்களுடைய லட்சியம். அவங்க 2 பேர் லட்சியம் அதிமுக ஜெயிக்கணும்னு. ஏன்னா அவங்க லட்சியம்னு சொல்லிட்டு உருட்டுறீங்க. ஓபிஎஸும் அதே மாதிரி தான், டிடிவியும் அதே மாதிரி தான். அதனால் இவர்கள் இப்போ வரைக்கும் ஒரு டைலமாவில் இருக்காங்க. அதிமுக என்டிஏ கூட்டணி மீண்டும் ஃபார்ம் ஆன பிறகு அவர்கள்கிட்ட இவங்க சொன்னாங்க ஜெல்லாவில் அது அவ்வளோ நல்லா ஜெல்லாகி போய்கிட்டு இருக்கிறாங்க.
இந்த ஒவ்வொரு வருடமும் 5 ஆண்டு ஒவ்வொரு முறையும் மாறுற அந்த எதிர்ப்பு இருக்குல்ல, அது அதிமுக கூட்டணிக்கு சாதகமாக இருக்குது. ஓகே. விஜய் பிரிக்கின்ற வாக்குகளும் அவர்களுக்கு சாதகமாக இருக்குது. 234 தொகுதியில் திமுக மாதிரி அவங்களும் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. தேர்தல் வேலைகளில் இறங்கிட்டாங்க. அப்போ இந்த தேர்தல் களம் இறங்கி வேகமாக நடக்கும் பொழுது யார், அதாவது ரேஸ் மாதிரி ஃபார்முலா 1 ரேஸு, ஃபார்முலா 1 ரேஸுக்கு ஃபார்முலா 1 ரேஸ் காரை தான் பயன்படுத்த முடியும். அந்த காருடைய டயரையே ஒரு 30 லேப் இருக்குன்னா 5 லேப்புக்கு ஒரு தடவை டயரையே மாற்றுவாங்க. ஓகே. அந்த காருடைய இன்ஜின் பவரு, பைலட்டு ஓட்டுறாரு, அவருக்கே தனி ட்ரைனிங்கு, ஒரு பெரிய குரூ ஒர்க் பண்ணோம். அது மாதிரி 2 பேருமே பெரிய குரூ வச்சுருக்காங்க. கார்கள், அந்த மாதிரி கார்கள், டயர், அந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க. இவங்க பழைய அம்பாசிடர் கார் எடுத்துக்கிட்டு போட்டிக்கு வந்துக்கிறாங்க. யார்? தாவேகா. ஏன் சொல்கிறேன்னா, ரேஸுக்கு கலந்துக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உங்கள்கிட்ட இல்லை. அந்த ஒரு படத்தில் ஓட்டுவார் ரேஸ் கார் கூட, இவர் ஒரு பழைய காரை வச்சுட்டு ஓட்டுவார். பல்ட்டை இடிச்சு கடிச்சு இழுத்துட்டு போகிற விஜய் அவர்கள் தானே? இல்லை, ஒரு படத்தில் விஜய் குருவி படத்தில். குருவியா? பல்ட்டே ரேஸ் காரை கடிச்சு இழுத்துட்டு போவார். அது சினிமாவில் ஜெயிக்கலாம். ரியல் லைஃப்பில் ரேஸுக்கு ரேஸ் காரை தான் யூஸ் பண்ண முடியும். ஓட்டுற டிரைவரும் ரேஸ் கார் பயிற்சி எடுத்தவரை தான் இருக்க முடியும். நீங்கள் பயிற்சிலாம் எடுக்காம போய் ரேஸில் ஓட்ட முடியுமா? இந்த ஒரு படம் ஃபார்முலா 1ன்னு ஒரு ஆங்கில படம் தமிழில் கூட இருக்குது. அதில் இந்த டிரைவர் எப்படி தயாராவான்னு பாருங்கள், அருமையாக இருக்கும் அந்த படம். அந்த மாதிரி பல விஷயம் இருக்குது. அந்த மாதிரி தான் தேர்தலும். இது ஒரு ரேஸ். இவர் சொல்கிறாரு, களத்தில் இல்லாதவர்களை பற்றி நாங்கள் பேச மாட்டோம். உடனே அதிமுகலாம் கோச்சிக்கிட்டாங்க. அதான் அவர் சொல்கிறாரா இல்லை யாரும் எழுதி கொடுத்து? கண்ணாடியை பார்த்து அவரே சொல்லிக்கிறார். களம்னா அது போர்க்களம், அரசியல் களம், பேட்டில் ஃபீல்டுன்னுவாங்க. சண்டை இடுகிற கிரவுண்டு. இங்கே அரசியல் சண்டைன்றது தேர்தல். தேர்தல் கிரவுண்டில் ஃபைட் பண்ணுறீங்க. இவர் ஏற்கனவே சண்டை போட்டு கப்பு வாங்கி வச்சுக்கிற சாம்பியன். இவர்கள் பல முறை சாம்பியன், பெரிய அளவில் ப்ராக்டிஸில் இருக்கிறவங்க. 2 பேரும் பேட்டில் சண்டை போடுறது யாராவது ஜெயிக்க போகிறாங்க. நீங்கள் எந்த ப்ராக்டிஸும் இல்லை. இந்த ஒரு படத்தில் சொல்லுவானே, ஒரு மாஸ்டர்ரான்னுவான் வடிவேலு. நான் கூட மாஸ்டர் தான் அப்படின்னுவாப்பில் சரத்குமார். நீ பரோட்டா மாஸ்டர்ரா, அவன் கராத்தே மாஸ்டர்ரா அப்படின்னு. இல்லை, இப்படி சொல்லதுக்கான வார்த்தை வந்து தன்னைத்தானே ஜெயலலிதாவும் எம்ஜிஆர் அவர்களும் போன்று நினச்சிக்கிட்டு தான் இப்படி பேச முடியும். ஆமாம், நினப்பு தான் பொழப்ப கெடுக்குது. எம்ஜிஆர்னு சொல்லிக்கிறாருங்க. எம்ஜிஆருடைய பர்சன்டேஜில் 1% கூட ஒரு வரமாட்டார். எம்ஜிஆர் 72 கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 60களிலேருந்து திமுகவில் அவர் தான் ஸ்டார் கேம்பெயினர் இருந்தார். ஓகே. அண்ணா அவரை என்ன சொல்கிறாரு, ஒரு கனி மரத்திலிருந்து இருந்தது, அது யாருடைய மடியிலாத விழுமான்னு எதிர்பார்த்தாங்க. அதை தாண்டி அரசியல் அறிவும் அவருக்கு இருந்துச்சு. அதை தான் அண்ணாவே இப்படி சொல்கிறாருன்னா, அந்த கனி என் மடியில் விழுந்தது, எடுத்து இதய பக்கத்தில் வச்சுக்கிட்டார், இதய கனி. தம்பி 1 லட்ச ரூபா கொடுப்பார் எம்ஜிஆர். எது? தேர்தல் நிதி. 1 லட்ச ரூபான்னா நமக்கு இன்றைக்கி பார்க்கும்போது என்ன 1 லட்ச ரூபா நான் பெரிய மேட்டரான்னு. அன்னைக்கு 1 சவரன் தங்கம் 100 ரூபா. இன்றைக்கி 1,02,000 ரூபா. அப்போது 100 ரூபா 1 சவரன் தங்கம் இருக்கும்போது 1 லட்ச ரூபா கொடுக்குறாங்கன்னா 1 கோடி ரூபா மதிப்பு. 1 கோடியா? அதையும் தாண்டியா? ஏங்க அது போயிடுங்க, 100 கோடிக்கிட்ட போயிடும். 100 ரூபாங்க, 100 ரூபா. 1 லட்ச ரூபாவில் எத்தனை 100 ரூபா இருக்குது? 1000 ரூபாலே 10 100 ரூபா இருக்குது. அப்போ 10,000 ரூபாயில் 100 ரூபா இருக்குது. இப்படி கூட்டிங்க. அப்போ 1 லட்சம் ரூபாவுக்கு எத்தனை இதுன்னு. அது அப்போ தேர்தல் செலவுன்றது பெருசாக இருக்காது. நடிகர்கள் சம்பளமே 20,000 30,000 தான். பரப்புரை தான் தீவிரமாக இருக்கும் மக்கள் மத்தியில். அப்போது அண்ணா சொன்னது, இந்த 1 லட்ச ரூபா என் பாக்கெட்டில் இருக்கிற மாதிரி எப்போ வேணால் நான் எடுத்துக்குவேன். ஆனால் தம்பி, நீ ஒவ்வொரு தொகுதிக்கும் வா, உன் முகத்தை காட்டு. முகத்தை காட்டினால் 30,000 வாக்குகள் விடும். அன்றைக்கி ஓட்டு அதிகபட்சமாக ஒரு தொகுதிக்கு 1 லட்சம் 1.5 லட்சம் தான் இருக்கும். நீ முகத்தை காட்டினா 30,000 ஓட்டுனா அப்போ எம்ஜிஆர் எவ்வளோ பெரிய ஸ்டார் கேம்பெயினர் பார்த்துக்குங்க. 62ல் கலைஞர் தேர்தலில் நிற்கிறாரு. அன்றைக்கி வந்து திமுக 57ல் தான் முதல் தேர்தலை சந்திக்குது. 15 தொகுதி. கலைஞர்லாம் யாருன்னே தெரியாது. 15 பேர் தான் ஜெயிக்கிறாங்க. சின்னம் பொது சின்னம் கிடையாது. 62ல் தான் இது கிடைக்குது, இது உதயசூரியன். அதை கொண்டு போய் சேர்க்கணும். கலைஞர் தஞ்சாவூரில் நிற்கிறாரு. தஞ்சாவூரில் பெரிய பஸ்ஸு இது தியேட்டர் ஓனர் பையன் நிற்கிறாரு காங்கிரஸில். அங்கே அவங்க மக்கள் வந்து அவங்க தான் ஓட்டு போடுவாங்க பெரும்பாலும். அவங்களுக்கு தெரிஞ்சுன்னா காங்கிரஸ் சின்னம் தான். அப்போ இது போய் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு கலைஞரை யாருன்னே ஜனங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது பிரச்சாரம் பண்ணுறதுக்கு எம்ஜிஆர் தான் தேவை. எம்ஜிஆர் போய் அங்கே தங்கி இருந்து 1 வாரம் பிரச்சாரம் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு ஜனங்கள்ட்டெல்லாம் கேட்குறாரு, யாருக்கு ஓட்டு போடுவீங்க? ஐயா, நீங்கள் சொன்ன ஐயாவுக்கு தான் ஐயா போடுவோம், ஐயாக்கே போடுவேன்றாங்க. எம்ஜிஆருக்கு ஒரு வாரத்துக்கு அப்புறம் சந்தேகம் வருது, ஐயா ஐயான்றாங்களே, யாரை சொல்கிறாங்கன்னு. யாருக்கு போட போகிறீங்க? தேட்டர் ஓனருக்கு தான், ஐயா பரிசுத்த நாடாருக்கு தான். அட பாவீங்களா,
நான் சொன்னது இந்த சின்ன ஐயா, இவர் புதுசாக வந்திருக்காரு, கருணாநிதினு பேர், உதயசூரியன் சின்னம் திமுகது, அதுக்கு போடுங்கன்னு இன்னொரு ஒரு வாரம் இருந்து பண்ணுறாரு. இதில் எம்ஜிஆர் மனைவி இறந்துடுறாங்க தேர்தல் பிரச்சார நேரத்துலேயே. ஆனால் இருந்து பிரச்சாரத்தை முடிச்சுட்டு தான் போகிறாரு நைட்டு கிளம்பி ஊருக்கு. அப்படிலாம் தியாகம் பண்ண எம்ஜிஆர், அப்படிலாம் பிரச்சாரகராக இருந்த எம்ஜிஆர் 67ல் திமுக ஜெயிக்கும்னு திமுகலாம் நம்பிக்கை இல்லை. ஏதோ ஒரு 60-70 சீட்டு ஜெயிப்போம்னு அண்ணா நம்பிக்கிட்டு அவரே தென் சென்னை எம்பி சீட்டுக்கு நிற்கிறாரு அண்ணாவே. தேர்தலில் பார்த்தா எம்ஜிஆரை சுட போடுறாரு. ஜனவரி மாதம் 12ஆம் தேதி எம்ஜிஆர் சுட போடுறாரு. அதுக்கப்புறம் நிலைமையே தலைகீழ ஆகிடுது. தேர்தலில் 129 தொகுதிகளில் தனியாக திமுக ஜெயிக்குது, ஆட்சியை பிடிக்கிறாங்க. அப்புறம் அண்ணா எம்எல்சி ஆகி ராஜினாமா பண்ணிட்டு எம்எல்சி ஆகி வராரு. 71ல் 184 தொகுதிகள் எம்ஜிஆர் துணையோடு ஜெயிக்கிறாங்க. அப்படிப்பட்ட எம்ஜிஆர் 72ல் கட்சி ஆரம்பித்து 77 வரைக்கும் ஜனங்களை அப்படி சந்தித்து 21 படம் நடித்து, இங்கே ஒரு படத்துக்கு நாக்கு தள்ளுது, 21 படம் நடித்து பண்ணுறாரு. அப்போ அப்படிப்பட்ட எம்ஜிஆர் மக்கள்கிட்ட எப்படி இருந்தார், எல்லாத்தையும் இருந்தார். இவர் எம்ஜிஆர் தான் நம்முடைய இது, நான் எம்ஜிஆர் மாதிரின்னு சொன்னால் புளியை பாட்டு பூனை சூடப்பட்டுருக்காது தானே. அதனால் நான் முதல்ல ரொம்ப சிம்பிளாக சொன்னது தான், ரேஸுக்கு போகணுன்னா ரேஸ் கார் எடுத்துகிட்டு போகணும். இது எதுவுமே இல்லாமல் தாவேக்கா சந்திக்குது. அதனால தான் அவர்கள்ட்ட குழப்பம். அந்த குழப்பத்தை தான் நீங்கள் இப்படி வாங்க நம்ம ஒன்றா நிற்போம், ஒரு 3-4 தேர்தலில் நீங்கள் தயாராகிடுவீங்க. 3-4 தேர்தல்னால் உள்ளாட்சி தேர்தல், பார்லிமெண்ட் தேர்தல் தயாராகிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்றாங்க. நம்ம கூட அதுதான் சொல்கிறோம். ஆனால் அவர்கள் குருட்டாம்போக்கில் நம்புங்கள் நாராயணன்ற மாதிரி வானிலை அறிக்கை மாதிரி நேற்று 25, இன்றைக்கி 30, 35 இந்த மூத்த பத்திரிகையாளர்னு சுற்றிக்கிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அவங்களுக்கு ஒரு நாளைக்கு விஜய் வேறு லெவல்ன்றாங்க, ஒரு நாளைக்கு டிஎம்கே வேறு லெவல்ன்றாங்க, ஒரு நாளைக்கு ஏடிஎம்கேன்றாங்க, மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. ஒரு நாளைக்கு இன்னைக்கு களை சொல்லுங்கிறாங்க. அதனால் க்ரெடிபிலிட்டி அவங்க மேலே போயிடுது. களத்தை வந்து சார்பு இல்லாமல் வெளியிலேருந்து அணுகணும். எனக்கு தெரிஞ்சு நான் பல தேர்தல்களில் நான் வெளியிலேருந்து தான் பார்த்து பேசியிருக்கேன். பல தேர்தலில் என்னுடைய கணிப்பு 90% ஒத்து வந்திருக்குது. இந்த தேர்தலில் எனக்கும் ஒரு பரீட்சை மாதிரி தான். நான் நினைக்கிறது இதுதான். இது நடக்குமா நடக்காதுன்றது மக்கள் கையில் தான் இருக்குது. ஆனால் பெரும்பாலும் அந்த கணிப்பு தவறாதுன்றது தான் என்னுடைய எண்ணம். நிச்சயமாக சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பெண்ணமைக்க நன்றி. நன்றி.